ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உடுமலை குக்கிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீட்டில் உள்ள குழந்தைங்க, பெரியவங்க, விருந்தினர்கள் யாராவது வந்தாங்கன்னா எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி ஒரு சுவையான பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாமா? எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. இந்த பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு நான் பாருங்கள், அரிசி மாவு 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். மாவு கூட ஒரு அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் பாருங்கள், நான் ஒரு தடவை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்படி நம்ம செய்யும்போது மாவு கூட நல்லா கலந்துக்கும். மாவு உருட்டுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா. தேங்காய் உப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். அதுக்காக பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு விட்டுக்கணும். பாருங்கள், இந்த பதத்துக்கு பசஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸி. இப்போ பண்ணிவிட்டு பொடுசாக, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பொடுசாக தான் பிடிக்கும். இந்த மாதிரி பொடுசாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், உருண்டை பிடிச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த உருண்டை பிடிச்சி எடுக்கிற அதே டைமில், நம்ம உருண்டை பிடிக்கிற அதே டைமில் பாருங்கள், இது தேங்காய் பால், 2வது பால் இந்த மாதிரி பேனில் வச்சுருக்கிறேன். அது சிம்மிலேயே இருக்கட்டும், இருந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாமே இந்த மாதிரி பொடுசாக உருட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி பொடுசாக பண்ணிங்கன்னா குழந்தைகளுக்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி பொடுசாக பண்ணால் தான் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துருக்குறோம். உருட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த கொதிச்சுட்டு இருக்கிற பாலில் இதை நம்ம போட்டுற வேண்டியது தான். இப்படி ஒன்றுனா போட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணியில் வேக வச்சாலும் சரி, பாலில் வேக வச்சாலும் சரி, அது கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த உருண்டையை போடணும். இல்லைன்னா மாவு பிரிஞ்சிரும். அதுக்காக பிகினர்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது கொதித்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த உருண்டையை போடணும். அப்போ தான் பிரியாமல் வரும். இல்லைன்னா சில டைம் பிரிய வாய்ப்பு இருக்குது. எல்லா உருண்டையும் சேர்த்தாச்சு. இப்போ அப்படியே இருந்து ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். 5 நிமிஷம் வேகட்டுங்க. ஏற்கனவே நம்ம சுடுதண்ணீரை தான் பிசைஞ்சிருக்கோம். ஆனாலும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருந்து வேகட்டும். பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. உருண்டை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். 5 மினிட்ஸில் நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு கலக்கி இதில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா சில குழந்தைங்க இந்த உருண்டையை விட ஜூஸை தான் விரும்பி குடிப்பாங்க. அதுக்காக இப்படி நம்ம சேர்க்கும்போது இந்த ஜூஸ் வந்து நல்லா கெட்டியாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ இனிப்புக்கு அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கரைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த ஜூஸும் கெட்டியாக இருக்கும் பாருங்கள். குழந்தைகளுக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த உருண்டையை விட. அதுக்காக நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்கும். இப்போ கடைசியாக நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பால், முதல் பால் இருக்குது பார்த்தீங்களா, முதல் பால் எடுத்து வச்சோம்ல, அதை ஆட் பண்ண போகிறோம். நான் இதிலேயே ஏலக்காவும் சேர்த்துருக்குறேன். அப்போ ஏலக்காய் வந்து பொடியும் முழுசும் அந்த மாதிரி இருக்காதுல்ல, அதுக்காக தேங்காய் பால்லையே ஏலக்காவும் போட்டு அரைச்சி எடுத்துருக்குறேன். இப்போ இது ஒரு தடவை கொதிச்சா போதும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த பால் கொழுக்கட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை விருந்தினர் யாராவது வந்தாங்கன்னா இந்த மாதிரி செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு இன்னும் நல்ல கெட்டியாகும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம செய்தது மாதிரி செய்யுங்க. தேங்காயெல்லாம் மிக்சியில் அடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நமக்கு இந்த பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணுங்கள். நம்ம உடுமலை குக்கிங் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.